ஹாய் ஆல், நல்ல ஸ்லிப்பர் வாங்க போகலாமா? அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு மாலுக்கு வந்திருக்கேன். மாலில் இருக்க இந்த சிசிசின்ற கடையில் தான் வந்து ஸ்லிப்பர் வாங்க வந்திருக்கேன். இது வந்து ஸ்லிப்பர் கடல்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குது, அவ்வளோ பிராண்ட்ஸில் வச்சுருக்காங்க. இந்த கடை வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் வந்து மென்ஸுக்கு, உமன்ஸ்க்கு, கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரே இடத்துல ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ராலிஸு, ஹேண்ட் பேக்ஸு, கிட்ஸோட ஸ்கூல் பேக்கு நிறைய ரேஞ்சில் வந்து இங்கே கிடைக்கும். உள்ளே ஆஃபர்ஸ் வேறு போயிட்டுருக்கு. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வெரைட்டி இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். இந்த மெஷினில் வந்து நீங்கள் என்ன ஸ்லிப்பர் பிடிச்சிருக்கோ அதோட பார்கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்னென்ன சைஸில் அவைலபிள் இருக்குதுன்னு காட்டும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸுமே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கடையில் வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் கிடையாது, நீங்களே தான் உங்களை ஸ்லிப்பரை வந்து செலக்ட் பண்ணி பில் போடணும். இங்கே நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாடல் கீழே வந்து அது நிறைய சைஸ் வெரைட்டியும் இருக்கும், கலர்ஸ் ரேஞ்சஸும் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பாக்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கிட்ஸ் ஸ்லிப்பர் வந்து இந்த ஒரு காசுக்கு 119 ஸ்லாட்டு, நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட 2800ரூபாங்க. நான் அப்போவே சொன்னல கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லிட்டு. இந்த ரெட் கலர் ஸ்லிப்பர் வந்து 90 ஸ்லாட்டியா, நம்ம ஒரு காசுக்கு 2100ரூபா வருது. ஆனால் இங்கே வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். மென்ஸ்க்கு தனியாக, கிட்ஸுக்கு தனியாக, உமன்ஸ்க்கு தனியாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஃப்யூ ஸ்லிப்பரு, ஷூ தனியாக, அப்புறம் ஹீல்ஸ் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கிறதால செலக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக உட்காந்து நீங்களே வந்து என்ன மாடல்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாடல் கீழே வந்து உங்கள் சைஸு, கலரு எல்லாமே நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து நம்ம ஊர் காசுக்கு 4600ரூபா வாங்க, இந்த ஊர் காசுக்கு 200 ஸ்லாட்டே. சரி வாங்க, எனக்கு ஸ்லிப்பர் பார்க்க போகலாம். இப்போ ஆல்ரெடி நான் வேறு ஒரு கடையில் வந்து இந்த ஷூ வாங்கினேன். 2 மாதம் தான் ஆகுது. இது வந்து அந்தளவுக்கு காஸ்ட்லியான ஷூ கிடையாது. பட் வந்து 2 மாதத்துலேயே வந்து இந்த பக்கிள்ஸ் எல்லாம் பிஞ்சிருச்சு. அதுக்காக தான் வந்து ஒரு பிராண்டடான ஸ்லிப்பர்ஸ் வாங்கலாம், அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலர் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலரு. பிளாக் எடுக்கட்டா ஒயிட் எடுக்கட்டான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. எனக்கு 2 கலருமே பிடிச்சிருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் போட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 2த்தையும் ட்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாண்டல் கலர், இதுவுமே நல்லா இருந்தது. எனக்கு வெல்க்ரோ, இந்த பெல்ட் போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் எலாஸ்டிக்கில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். இது 3த்துலேருந்து 1 எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து கட் ஷூ பார்க்கலாம். இது வந்து சாண்டல் கலர். நெக்ஸ்ட்டு அதிலே வந்து இந்த பிங்க் கலர். இது வந்து ஆஃபர் எதுவும் போயிட்டுருக்கா இந்த ஷூஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணேன். இது அந்தளவுக்கு வந்து எனக்கு செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல. இந்த 3 ஷூவில் 1 எடுத்திருக்கேன். மொத்தம் வந்து ஒரு ஸ்லிப்பரு, ஒரு ஷூ எடுத்தேன். இந்த ஊர் காசுக்கு 163 ஸ்லாட்டே ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 3800ரூபா ஆச்சு. பட் இவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் இது வந்து ஒரு 6 மாதம், 1 வருஷத்துக்காக உழைக்கும்னு நினைக்கிறேன். இந்தமாரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.